ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு புது கேம் தான் விளாட போகிறோம். ஹேக் போட்டு அதுவும் என்ன கேம்னா உங்களுக்கே தெரியும், டாக்டர் டிரைவிங்கு. சில பேருக்கு தெரியாத சொல்லிக்கிறேன். சரி, கேமுக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ மக்களே தேடிட்டு இருக்கேன். கிடச்சின்னா நல்லாயிருக்கும். கிடச்சிச்சுப்பா, நம்மளுக்கு கிடச்சதில்ல. ஃபியூல் இது வண்டியில் வேணுக்குனே ஓட்டாயிடலாமா? சரி, வேணுக்குனே ஓட்டாய்க்கலாம். இந்த மேட்ச்சே நல்லா இருக்காதுங்க. டப்புன்னு ஃபுல் குறையும். இந்த மேட்ச் வந்து பிடிக்க விளாடவும் வராது. எனக்கு அதான் டென்ஷனாக வரும். இதெல்லாம் சமைஞ்சிருந்தானே ஹைவேல போய் பார்க்கலாம். போயிட்டே இருக்கும், நம்ம இஷ்டம் தான் எல்லாமே. சரி போகலாம். என்னடா இது? போகலாம். எவனோ அவ்வளோ வரலாம். ஏங்க வண்டி ஸ்பீடு பயங்கரமாக போகுதுங்க. சூப்பராக இருக்கியா? சுத்தோ ஆட்டி ஆட்டி ஓட்டுற போல அசிங்கமாக தூத்துட்டேனே. சரி வாங்க போகலாம். ஏங்க நம்மளுக்கு 98 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஒரு 2 சப்ஸ்கிரைப் மட்டும் யாராச்சும் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 100 அடிச்சிடுவேன். எனக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க. கார்காரா நோல்றா. ஹார்ன் உனக்கு எத்தனை வாட்டி அடிக்க? நான் மியூட்டில் போட்டு வச்ச சத்தம் என்ன கேட்காது. ஹார்ன் அவனுக்கு நிறையா வாட்டி அடிச்சிட்டேன். போடா. அவன் போக மாட்டான். அவன் பண்ணுறத பார்த்தா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. நானும் என்ன பண்ணேன், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ரியல் லைஃபாக அதனால் போய் திட்டலாம். இது கேம் ஆச்சு, கேமில் போய் திட்டினா நம்ம மெண்டல்னு நினச்சிப்பாங்க. நான் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துடலாமா? நம்மளும் இவனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ரிவர்ஸ் எடுத்துடலான்னு தான் தோணுது. இவனுக்கு வழி விட மாட்டானு போட. அந்த லாரிக்காரன் அதுக்கு மேலே நம்ம ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பறந்துடலாம். ஒன்றா வண்டி ஓட்டுறாங்களா இல்லை சும்மா ஏதாச்சும் அந்த வண்டியை ஆக்சிடென்ட் கொடுக்காம என்ன போகுமே அந்த மாதிரி ஓட்டுறாங்களா? என்ன வண்டி ஓட்ட வாங்கினாங்களா இல்லை உருட்டத்துக்கு வாங்கினாங்களா? ஓட்டா பசங்க. ஏங்க இந்த டாக்டர் டிரைவிங்னு ஒரு கேம் இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, கார் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களோட மெஷின் நான் பார்க்க பார்த்தீங்களா? கேம் ஏற்றி பாருங்கள், நல்லா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். டாக்டர் டிரைவிங் 1 ஏற்றுங்க, 2 நல்லா இருக்காது. 1 தான் எப்போயுமே நல்லாயிருக்கும். என்ன சொன்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி தான் ஏற்றி விளாடுங்க. டைம் இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். சொல்கிறேன், என் கடமை அதுதான். நான் சொல்லிட்டேன். இந்த கார் பேர் கொரியான்னு கேள்விப்பட்டேன். பார்த்தா இது நம்ம ஊர் ஃபெராரி காரு. சார்ஜி விட்டுட்டு இந்த கார் நேம் அமைச்சு கேட்டால் ஃபெராரின்னு காட்டுது. யாரா அவனுங்க மடசாம்பிராணிங்க கொரியான்னு பேர் வச்சிருவான்னு பார்த்தேன். ஏங்க நம்மகிட்ட சரசம் பண்ணானே வந்துட்டாங்க. ஆத்தி இவன்கிட்ட நின்றான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு போக மாட்டோம். நாளைக்கு தான் அந்த வின்னிங் போஸ்ட்டுக்கே போய் சேருவோம். நாளைக்கு என்ன ஒரு 10 நாள் ஆயிரும். டைமிங்கே இங்கே முடிஞ்சிருந்தால் அவுட்டே ஆயிரும். இவனுங்க போகிற வேகத்துக்கு எலியே உங்களோட வேகமாக போங்க. இங்கே பாருங்கள், நான் ஏன் உங்களோட வேகமாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன். வந்தாலும் கேவலமாக போகிறானுங்க. இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு அவனுக்கு காரே எதுக்கும் வாங்கணுன்னு தான் டவுட்டு. ரேடியோவில் பாட்டு தட்டலாமா? இல்லை ரேடியோவே இல்லை, சாரி. ஃபஸ்ட்டு வெட்டிகரமாக முடிச்சுட்டு ஒரு மேட்சை பிரேக் டவுனு பண்ணலாமா? இந்த கார்லேயே பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். வரோம் நம்மளுக்கு எல்லாத்துக்கு கார்லேயும் வரதான் செய்யும். வராமையா போகுது. ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த காரில் திருப்பும் போது பயமாக இருக்குங்க. டப்புன்னு யூ-டர்ன் பண்ண சொல்கிறானுங்க. எது பண்ண சொல்கிறாங்க? கன்ஃபார்மாக அவுட் ஆக போகிறேன், தெரிஞ்சு போச்சு. அவுட்டு, கன்ஃபார்மாக அவுட்டு. சுத்தம் ஆக்சிலேட்டர் முன்னாடி கொடுத்துட்டு போனேன். இந்த கார்லேயே 3 வாட்டி ட்ரை பண்ணலாம். 2வது வாட்டி பண்ணலாம். என் சத்தத்தை எங்கேயும் கேட்காதீங்க. இல்லை இங்கே தான் இருக்கேன், யாரும் பேராங்க பயந்து. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபு, பெல்லைக்கான ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அத்தனை வரும். கரெக்டாக வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்கப்பா. சரி, அதெல்லாம் ஒன்றும் இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான. ஷேடோ ஃபைட்னு ஒரு கேம் இருக்குது. அடுத்த வாட்டி நான் இந்த வீடியோவுக்கு ஒரு 300 லைக் வந்துச்சு நான் போடுறேன்.
அந்த வீடியோ நான் போகிறேன். ஆல்ரெடி நான் ஷேடோ ஃபைட் 2 முடிச்சிட்டேன். ஒரு ரீசன்ட்டாக தான் முடித்தேன், டைட்டான வரைக்கும். ஆனால் அந்த கேமில் வந்துட்டு டைட்டான முடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் ஒரு நாளில் ஒரு இடத்தையே முடித்தேன். ஷேடோ ஃபைட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு நாளுக்கு வந்துட்டு ஒரு இடத்தையே முடித்தேன். ஃபஸ்ட் டே அன்றைக்கே லிங்க்ஸ் இடத்த முடிச்சிட்டேன். செகண்ட் டே அப்படியே ஒரு 8 days ஆச்சு. இந்த ஷோகன் மட்டும் முடிக்கிறதுக்கு 2 days ஆயிடுச்சா. அதோட போயிட்டே இருக்கேன். இந்த கஷ்டப்பட்டு பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் முடியல. ஐயோ, திருப்பி அவுட் ஆகிட்டான். முடிக்கவும் முடியவே இல்லை. எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நானே டைட்டாக முடிக்கலான்னு காலைல 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. இருந்தால் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. சாயந்தரம் 5 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. அவன் அடித்தா டப்புன்னு அவனுக்கு ஹெச்பி ஏறுது. நம்மளுக்கு ஹெச்பி ஏற மாட்டேங்குது. நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு லிங்க்ஸ் ஓப்பன் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அடித்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அவரும் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அதனால வந்துட்டு இந்த அடிக்கிற கொஞ்சம் கஷ்டம். ஈஸியாக டிஃபென்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு அடிக்கும் சும்மா இடி மாதிரி பாதி ஹெச்பி குறைச்சிருங்க ஒரு அடிக்கு. பவர்லாம் போடுவோம். தூரத்தில் இருந்தால் நம்ம நிஞ்சா பிளேட் தானே விடுவோம். அவன் கையே இருந்தால் நூல் மாதிரி ஹக்கி விடுவான். சரி, கேமுக்குள்ளே அதை பேசுவோம். நம்ம எதுக்கு ஷேடோ ஃபைட்டுக்கு போய்ட்டு நம்ம என்ன ஷேடோ ஃபைட்டை விளாட்றோம்? தப்பாக நினச்சிக்காங்க. சரி, ஓகே. இந்த என்ன லெஃப்ட் ரைட்டு எல்லாமே நம்ம இதில் பக்காவாக எடுத்துருவோம். இந்த கார் நல்லா இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. கிரேட் 10 காட்டுது. இந்த மாதிரி நிறையா கேம்ஸ்க்கெலாம் கண்டென்ட்லாம் வேணுன்னா சொல்லுங்கள், நானே போடுறேன். அந்த 100 லைக் 200 லைக் தான் தேவையில்லை. நீங்களே சொல்லுங்கள், நான் போடுறேன். மற்ற யூடியூபர் மாதிரி அதுக்கு 100 லைக் 200 லைக் உங்கள் ஜாலிக்கு தான் நான் பண்ணுறேன். நான் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நானே பண்ணுறேன். சரி, இப்போ என்ன இல்லை ரைட்டா? அதுக்குள்ளே இந்த ரைட் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குங்க. ரைட் எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த 3 இது இருக்குமில்ல, இங்கே 2 கோடு இங்கே இருக்கணுங்க. இப்போ நான் போகிறேன்ல, இப்போ ஒரு வேலை போகிறேன்ல, அந்த வேலை இல்லாமல் இந்த வேக்கு போயிடுவேன். அப்போ தான் டென்ஷனாக வரும். திருப்பி ரைட்டா? ஏன்டா நான் பார்த்தா படுத்துறீங்க? ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்டு. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்டு நான் அவுட்டாக இருப்பேன். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அவ்வளோ நான் நடந்து போச்சு. இதுக்கு மேலே ஜஸ்ட்டு மிஸ்டுன்ற இல்லை. திருப்பியும் ரைட்டா? டேய், என்னை பார்த்தா உங்களுக்கு மாங்காய் மாதிரி தெரிதாடா? இல்லை, புரியலை. என்னை பார்த்தா உங்களுக்கு மாங்காய் மாதிரி தெரிதா? எப்பப்பா ரைட்டாக கொடுத்தீங்க? ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? ரைட் எடுக்க வரான்னு தெரிஞ்சே கொடுங்க. அப்பா, இந்த டைமாச்சும் லெஃப்ட்டு கொடுத்தீங்களே. இந்த டைமும் ரைட்டு கொடுத்தீங்க, மண்டே உடச்சிருப்பேன் 2. அதெல்லாம் எதுக்கு? அவனுக்கு பண்ணுறத பார்த்தா எனக்கு வெறுப்பாக வந்துச்சுங்க. சரி, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போ நம்ம பெயினே இருக்கணும். என்ன போகலாமா? லெஃப்ட்டு இந்த டைமும். திருப்பியும் ரைட்டா? டே படுத்தாங்கடா. நீங்களாம் நல்லவங்கடா. நீங்களாம் வந்துட்டு ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது செய்வீங்க, நல்லவங்களாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ரைட்டு மட்டும் கொடுக்கேன். ஏன்டா என்ன படுத்துறீங்க? டி திருப்பி ரைட்டு கொடுக்குறீங்களா? நான் அவுட் ஆகணும்டா. இல்லை, சத்தியமாக ரைட் எடுக்கவே வராதுங்க. லெஃப்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, எடுக்கும்போது லுக்காக இருக்குங்க. பாருங்களேன், ஈஸியாக இருக்கும் எடுக்க. அது என்ன இப்படி திருப்பணும்? இந்த 3 லேயரில் இந்த லேயருக்கு தான் நான் போகிறேன். என் தலையெழுத்து வெதிடா. இவனை பார்த்தா உங்களுக்கு சைக்கோன்னு தெரியுதுடா. ஏங்க 5-6 தடவைங்க. எத்தனை டைம் நீங்கள் வீடியோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை டைம் பண்ணுறீங்கன்னா என்னங்க நியாயமாக இது? இத்தனை டைம் முடிஞ்சா என்னடா நீங்கள்? சத்தியமாக விருப்பம் வருதுங்க இந்த கேம் விளாட. ஹேக் போட்டு விளையாட தெரிலன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். என்ன பண்ண? இந்த கேம் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். திருப்பி இதே காலில் ட்ரை பண்ணலாம். வேணாம், இந்த காரை வேணாம். நான் இப்போ கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த கார் ஸ்பீடாக போக முடியுது. ஸ்பீடாக போகணும் ட்ரிஃப்ட் மேட்ச்சுக்கு. அதான் கொரியோன்னு ஒரு கார் தெரியும்ல, முன்னாடி இருக்குல்ல ரெட் கலர் காரு, அதிலே போயிட்டேன். பிரேக் டவுன் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். தான் இந்த ட்ரக் இருக்குங்க, ட்ரக்கு ட்ரை பண்ணலாம். லாரி, நம்ம ஊர் லாரி. இது வந்துட்டு நம்ம ஊர் லாரி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் இதில் திருப்பவும் பார்த்து பக்குவமாக திருப்பணும். ஏன்னா இதில் வந்துட்டு இப்படி சைடு கேமரா மிரர் கேமராலாம் இருப்பாங்க. சின்ன வயசில் விளாடும் போது சைடு கேமரா மிரர் கேமராலாம் போட்டுப்பேன். ஏன்னா திடீர்னு வந்துட்டு இடிச்சிருன்னு காட்டுமா, அதுதான் கஷ்டமாக இருக்கும். வந்த புதுசில் விளாண்டுங்க, செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஹைவேஸ்லாம் ஆனவுன்னா அவுட் ஆகிட்டே இருப்பேன். அப்புறம் நானே போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன்.
அப்புறம் தான் இந்த கேமே நான் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டேன். போகலாம். லெஃப்ட் எடுக்கணுமா? ஆனால் ட்ரெக்கில் கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிற கஷ்டம் தாங்க. நான் முன்னாடி போய்ட்டு எடுத்தேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து எடுத்தேன்னா இந்த இங்கே ஒரு கிராஸ் மாதிரி கோடு இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், நான் போகிறல வெடிக்க மாதிரி போனல, அதில் போய் இடிச்சிருச்சு அவுட்டுன்னு காட்டும். இங்கே என்ன இந்த ஊரில் விருப்பாக இருக்குங்க. லைட்டாக போன மேட்ச்சில் நான் தோக்கவே இல்லைங்க. போன வாட்டி நான் விளாட்றப்ப யூடியூப்பில் போடாதப்போ அப்போ வந்துட்டு சும்மா வந்துட்டு இடிக்காததுக்கெலாம் கூட இல்லை, வண்டியை டச் ஆகலை, அதுக்கெலாம் இது பண்ணேன். ஏன் வெற்றிகரமாக முடிச்சுங்க. லாரி கஷ்டமாக இருக்கும். சரி, இன்னும் மோர் சேலஞ்செலாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த வாட்டி பார்க்கலாம். சரி, பாய் ஃப்ரம் FT.